கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சன்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது தேவனுடைய குமாரனை வெளிப்பட்டவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர். இதை மார்க் 1:1 நாம் பார்க்குறோம். தேவகுமாரனை வெளிப்பட்ட அவர் நம்மை அவரை போல மாற்றிக்கொள்ள சில வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறவர்களாய், அவருடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறும்போது நாம் தேவபுத்திரர்களாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடையவர்களாகிறோம். ரோமர் 1:5 அவர் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாராக இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தின் மூலம் ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். ரோமர் 6:4, 10, 11 அவர் தேவனுக்கு பாவத்திற்கென்று மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நாமும் பாவத்திற்கென்று மறித்து கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். 13:8 யோவானில் திருவனந்தத்துக்கு முன்பாக கால்களை கழுவ வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 6:54 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறார். 12:50 அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது. பிதா எனக்கு சொல்கிறத தவிர நான் வேறு எதையும் சொல்ல அப்படின்றத நம்ம அப்படின்றது மூலமாக அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமாக அவருடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் அவருடையவர்களாகிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே நாம் அவருடைய நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 5:9 பார்க்குறோம். 3:26 ரோமரில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி விசுவாசனாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12:24 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவுடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவருக்காக தெளிக்கப்படுகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அதிகமாக உரிமை பாராட்டி அறிக்கையிடுவதன் மூலமாக என் பாவங்களை போக்க, என் சாபங்களை நீக்க, பிசாசை ஜெயிக்க, நோய்களை குணமாக்க, பிதாவோட ஒப்புரவாகத்தெல்லாம் இருக்க, இதற்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ளதாக இருக்கின்றது நாம் அறிக்கையிடும் போது சங்கீதம் 50:5 சொல்லப்பட்ட பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ண பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தைகளாக நாம் கடந்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் அவருடையவர்களாகிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:9 அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியில்லாத அவருடைய நல்ல என்று பார்க்கிறோம். 14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவபுத்திரர்களாக இருக்கிறார்கள் பார்க்குறோம். எசேக்கியேல் 47 தீர்க்கதரிசி தேவாலயத்திலிருந்து பாய்கிற தண்ணீரில் பரிசுத்தாவை நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்படியாக 1000 முழமாய் கடந்து கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்பதாய் அவர் நடத்துகிறார். அப்படியாக தேவாலயத்திலிருந்து பாய்கிற தண்ணீர் கடலில் பாய்ந்து விடும்போது அது ஆரோக்கியம் அடைகிறது. அதாவது 8வது வசனத்தில் அதை பார்க்குறோம். அதாவது தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் புறஜாதிகளோட ரட்சிப்பில் முடிவடைய வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது அவர்களுக்கு விரோதிகளை தேவன் எழுப்புகிறார். அவர்கள் அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடும் போது, எதிரிகள் தங்களை ஒடுக்கும்போது முறையிடும் போது தேவனை நோக்கி அப்படியாக ஒரு ரட்சகர்களை எழும்ப பண்ணுகிறார். அந்த ரட்சகர்கள் எதிரிடமிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார்கள். அப்படியாக நம்ம இருக்கிற இடங்களிலே ரட்சகர்களாக பயன்பட வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 47 இதை சொல்லுகிறார். ஜாதிகளை நமக்கு வசப்படுத்தி ஜனங்கள் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார் என்று சொல்லி, ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாம் இதனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, நீதிமொழிகள் 27:11 என் மகனே நீ ஞானவானாக என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து, அதனால் என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நீதியை எல்லாம் தேவன் நம்மிடத்தில் அவரேவே செய்கிறார். இதை தான் கலாத்தியர் 4:1-2 பார்க்குறோம். பிள்ளையானாலும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் பிள்ளைக்கு அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் நிறைவேறும் போது நாம் அந்த சுதந்திரவாளியாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தைகளில் அறிந்து கொள்கிறோம். அதாவது ஜெயம் கொள்கிற அனுபவத்திற்கெல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் என்பதை தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 தியத்திரா சபைக்கு எழுதும்போது ஜெயங்கொண்டு முடிவு பரிந்த என் கிரிகளை கைக்கொள்கிறவனுக்கு ஜாதிகள் மேல் ஆளுகை தருகிறேன்னு சொல்கிறாரு. அவன் அவர்கள் இருப்புக்குள்ளால் ஆளுகை செய்வான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லவோதிக்கா சபைக்கு எழுதும்போது ஜெயங்கொண்டு நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் என்னோட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் நம்ம ஜெயங்கொண்ட அனுபவங்களாய் தெய்வபுத்திரர்களாய் அநேகருடைய ரட்சிப்புக்காக நம்மை பயன்படுத்தும்படி நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.